அதிகாரம் 96 குடிமை. இற்பிறந்தார் கண்ணல்லது இல்லை இயல்பாக சப்பமும் ஞானம் ஒருங்கு செம்மையும் நானும் ஒன்று சேர்ந்து இயல்பாக பொருந்தியிருப்பது உயர்குடியில் பிறந்தவரிடம் அஞ்சி மற்றவரிடம் இல்லை. ஒழுக்கமும் வாய்மையும் ஞானம் இம்மூன்றும் இழுக்கார் குடி பிறந்தார். ஒழுக்கமும் வாய்மையும் ஞானமும் ஆகிய இந்த 3 குணங்களிலிருந்தும் உயர்குடியில் பிறந்தவர் தவறாமல் இருப்பர். நகையீகை இன்சொல் இகழாமை நான்கும் வகை என்ப வாய்மை குடிக்கு. முகமலர்ச்சி ஈகை பண்பு இனிய சொல் கூறுதல் பிறரை பழித்து பேசாமை ஆகிய 4 குணங்களும் உயர்குடியில் பிறந்தவர்க்கு சிறப்பு இயல்பு ஆகும். அடுக்கிய கோடி பெறினும் குடிப்பிறந்தார் குன்றுவ செய்தல் இல. பல கோடி பொருட்கள் பெறுவதாக இருந்தாலும் தம் குடி பெருமைக்கு குறைவான செயல்களை உயர்குடியில் பிறந்தவர்கள் செய்ய மாட்டார்கள். வழங்குவ துள்வீழ்ந்த கண்ணும் பழங்குடி பண்பில் தலைப்பிரிதல் இன்று. பழமையான உயர்குடியில் பிறந்தவர்கள் பிறருக்கு பொருள் வழங்க முடியாத அளவிற்கு வறுமைக்கு ஆளானாலும் தமது பண்பு செல்வத்தை இழக்க மாட்டார்கள். சலமற்றி சார்பில செய்யா மாசற்ற குதமற்றி வாழ்ந்து என்பார். குற்றமில்லாத குலப்பெருமையோடு வாழ விரும்புபவர் ஒருபோதும் வஞ்சக எண்ணத்தோடு அறத்துக்கு மாறாக செல்ல மாட்டார். குடி பிறந்தார் கண் விளங்கும் குற்றம் விசும்பின் மதிக்கண் மறுபோல் உயர்ந்து. உயர்குடியில் பிறந்தவர்களிடம் ஒரு சிறு குற்றம் தோன்றினாலும் அது வானத்து நிலவில் தோன்றும் கலங்கம் போல் வெளிப்படையாக ஓங்கி விளங்கும். நலத்தின் கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின் கண் ஐயப்படும். ஒருவன் வாழ்வில் நல்ல பண்புகளுக்கு இடையில் அன்பு குறைந்து போனால் அவன் பிறந்த தம் குடி பிறப்பில் சந்தேகம் உண்டாகும். நிலத்தில் கிடந்தமை கலங்காட்டும் காட்டும் குலத்தில் பிறந்தார் வாய்ச்சொல். நிலத்தின் இயல்பை அதில் விளைந்த முளை காட்டும். அதுபோல உயர்குடியில் பிறந்தவர் பேசும் வாய்ச்சொற்கள் அவரது குடிப்பிறப்பின் இயல்பினை காட்டும். நலம் வேண்டின் நானுடைமை வேண்டும் குலம் வேண்டின் வேண்டுக யாருக்கும் பணிவு. ஒருவன் தனக்கு நன்மை வேண்டும் என விரும்பினால் பழிக்கு நானும் குணம் வேண்டும். அதுபோல குடியின் உயர்வை விரும்பினால் அவன் எல்லாரிடமும் பணிவோடு இருக்க வேண்டும்.